ஹலோ மக்களே 342வது எபிசோட் போயிடலாம். எபிசோட் நட்ட சொல்றான், எங்க அப்பா எங்க அம்மா ஜிராயா சென்சே இந்த 3 பேரும் எம்மள நம்பிக்கை வச்சிருக்காங்கடான்னு சொல்லிட்டு அவங்கள இருக்க மாதிரி நினைச்சு பார்க்காம அது மாதிரி எப்பவுமே அவங்க என் கூடவே இருப்பாங்கன்னு சொல்றான். அவன் குழந்தைங்க எப்பவுமே அவங்களோட ஹீரோவை தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்றான். உன்ன சின்ன வயசு காலத்துல வந்து ஹொக்காகே ஃபேஸ பாத்திருக்கான். அதனால தாண்டா நான் உன்னைய பார்த்து பயப்படாம வந்துகிட்டு இருக்கேன். நான் இருக்க ஹொக்காகையில எல்லா ஹொக்காகையோட பெஸ்ட் ஹொக்காகே நான் வருவேன்னு சொல்றான். அதான் என்னோட கனவுன்னு சொல்றான் தலைவன். பார்த்தா சேஜ் மூல ராசங்கனத்துக்கு கேடா ஸ்டேஜ் பக்கத்துல அனல் வேகத்துல வந்துகிட்டு இருக்கான். சடனா பார்த்தா டோபியோட ஷீல்ட்ல வந்து ஒரு அட்டாக்க போடுதான். பார்த்தா பிளாக் மட்டும் ரிட்டர்ன்ல போயிட்டே இருக்கான் நருட்டோ. ஃபர்ஸ்ட் உன்னோட மாஸ்க் உடைச்சு எரியுது, அதுக்கப்புறம் ஒன்னே உடைக்குன்னு சொல்றான் நருட்டோ. உன்னை எல்லாம் ஸ்டாச்சு எல்லாம் தொட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் டோபி. பார்த்தா அந்த ஸ்டாச்சு அப்படியே கதறுது. பார்த்தா டென்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொஞ்சமா அது மாறுது. பார்த்தா அந்த டென்டல் அப்படியே கதறுது. பார்த்தா கண்ணுல இருந்து ரத்தம் வருது. பார்த்தா 10 கண்ணுல இருந்தும். பார்த்தா டோபி வேற லெவலா நின்னுட்டு இருக்கான். பார்த்தா டென்டல் கத்துற கத்துள்ள இந்த சத்தத்தை அவங்களால கேட்கவே முடியல. பார்த்தா நருட்டோ தலைவன் சடனா ஷேடாக்குள்ள இறக்குறான். உடனே கக்காய் சொல்றான், நருட்டோ உனக்கு டோபியோட எபிலிட்டியை பத்தி தெரியும்ல, அதனால நீ அதுக்கேற்ற மாதிரி தான் மூவ் பண்ணணும்னு சொல்றான். நீ அவனை அட்டாக் பண்ண போற தரவில சடனா வந்து ஒன்னே அப்சர்வ் பண்ணி உள்ள இழுத்துக்கிடுவான். அதனால நீ பார்த்தே மூவ் பண்ணு சொல்றான். நீ சாதாரண அட்டாக் பண்ணினா அவனை தாண்டி தான் வெளியே போக முடியும். அதனால அவனை கரெக்டா எய்ம் பண்ண முடியாது சொல்றான். உனக்கு மைக்கே சொல்றாரு, டே பெரிய பெரிய மூவ் மூவ் பண்ண வேண்டாம், சின்ன சின்ன மூவா மூவ் பண்ணுவான். க்ளோஸ் கம்பட்ல அவனை தொட வச்சு அவனை அப்படி மாட்ட வைப்பன்னு சொல்றான். உடனே நட்ட சொல்றான், அதனாலதான் என்னோட க்ளோனை இறக்கிருக்குன்னு சொல்றான். பார்த்தா 2 க்ளோன் மாசா ஓடிக்கிட்டு இருக்கு. உடனே நட்ட சொல்றான், அதனால தான் என்னோட க்ளோனை இறக்கிருக்குன்னு சொல்றான். பார்த்தா ஒரு க்ளோன் ஒரு ஒரிஜினல் மாசா போறாங்க. உடனே இங்க ஒரு பக்கம் கக்காய் சொல்லிட்டு இருக்கான், மாஸ்டர் பி நீ தூக்கி வீசுன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை கில்லர் பீயும் சரின்னு சொல்றாரு. பார்த்தா நருட்டோ ஒரு பக்கம் ராசகன் ஜுட்சு ரெடி பண்ணிட்டு போறான். அது டெய்ல்டு பீஸ்ட் பாம. உன்னை மைக்கே நினைக்கிறேன், அவன் டைரக்டா நம்மள டச் பண்றது வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காரு அவரு. இங்க ஒரு பக்கம் வந்து 8 வந்து கக்காஷி தூக்கி பிடிச்சிட்டு நிக்கி. நருட்டோ சூப்பர் மினி டெய்ல்டு பீஸ்ட் பாம் சொல்லிட்டு அனல் வேகத்துல வாரான். சடனா தலைவன் மங்கேக்கு ஷரிங்கன் ஓபன் பண்றான். அதுக்கப்புறம் மைக்கே கேட்டாங்க ட்வின் ஃபேங்னு சொல்லிட்டு அவனோட நுஞ்சக்கு எடுத்துட்டான். தலைவன் நுஞ்சக்கு எடுத்துட்டாலும் அங்க வேற லெவல் பண்ணுவான். பார்த்தா நருட்டோ பாஞ்சு அடிக்க வரான். பார்த்தா அசால்ட்டா உடம்புல இருந்து தாண்டி போய்கிட்டு இருக்கான். உடனே ஒரு ஷேடோ உடச்சு எரியுதான் அவன். பார்த்தா ராசகனத்துக்கு நருட்டோ ஒரு போடு போடுதான். பார்த்தா உடம்புலயே பாஸ் ஆகி போயிட்டு நருட்டோ கதையை முடிக்க போற. நருட்டோ தொட்டுட்டாலும் நருட்டோ முடிஞ்சுட்டான்னு அர்த்தம். பார்த்தா மைட் கை மேல மாசா பறந்து வந்துகிட்டு இருக்காரு. பார்த்தா அவன் நருட்டோ தொட்டுட்டான். பார்த்தா அதுக்குள்ள மைட் கை தூக்கி ஒரு நுஞ்சகத்துக்கு தலையில விட்டாரு. அதனால அவனை தொட முடியாம போயிருச்சு. ஏன்னா டோபி அவனை யாருமே தொட விட மாட்டான். ஏன்னா அந்த அட்டாக் அவன் மேல பட்டுருச்சுன்னா மிச்சம் யாரையும் அப்சர்வ் பண்ணி உள்ள இழுக்க முடியாது. பார்த்தா திரும்பி சுத்திட்டு ஸ்ட்ரெயிட்டா டோபி கூட சோலஸ் பண்றாரு. பார்த்தா மைட் கே உள்ள இழுத்து தொலைச்சு ஏறலான்னு பாக்கான் டோபி. டேய் மைட் கே ஒன்னே முதல்ல முடிக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் டோபி. பார்த்தா இருந்தாலும் ட்வின் ஃபேங் அட்டாக் வேற லெவலா போட்டுக்கிட்டு இருக்காரு தலைவன். இருந்தாலும் பிளாக் பண்றான். பார்த்தா மைட் கேயும் தொட போறான். பார்த்தா அவர் நுஞ்சக்கம் உடம்புல இருந்து வெளியே வந்துருச்சு. பார்த்தா அவன் தொட்டா அவர் கதை முடிஞ்சிடும். சடனா அவர் காலில் மிதிச்சதை ரிட்டர்ன்ல கொண்டு போறாரு. அவர் உடம்புக்குள்ள திரும்பி பாஸ் பண்றாரு. உடனே டோபியோட ரெக்கையை வச்சுட்டு மைட் கே முதுகுல அடிச்சு தூக்கலான்னு பாக்கான். பார்த்தா தலைவன் நுஞ்சக்க வச்சு திரும்பி ஒரு பிளாக் போடுதான். நருட்டோ மிரண்டுட்டான். புசி ப்ரோ சென்சே நீங்க வேற லெவல்னு சொல்லிட்டு சரி என்னோட அட்டாக் நான் போட சரிப்பட்டுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நருட்டோ ஸ்ட்ரெயிட்டா போய் அவனோட பாமத்திக்கு டோபி மேல போட போறான். இங்க கக்காச்சி வந்து காமியை வச்சு ஸ்டேச்சுவே உள்ள இழுக்க பாக்காம. பார்த்தா மொத்த ஸ்டாச்சுவே கதையை முடிக்க பாக்காம. பார்த்தா அவன் உள்ள இழுக்கிறதுக்குள்ள டோபி வந்து உள்ள விழுந்துட்டான். ஒன்னு ஸ்டாப் ஆயிருச்சு. ஒன்னு கக்காசி முழிச்சான், என்னடாச்சு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு. உடனே இவன் கக்காசியை பார்த்த செகண்ட்ல நருட்டோனோட பாமத்திக்கு ஒரு போடு போட்டு விட்டான் டோபி மேல. டோபி செதறிட்டான். ஆனா சடனா அவன் காணா போயிட்டா எங்க போனான்னு தெரியல. சடன் நருட்டோனோட பவர் அப்படி சென்ஸ் பண்றான். அவனை நருட்டோ தூக்கிட்டு வரான். நருட்டோ பாஞ்சு ஓடுறான். மாஸ்டர் பி உங்க வேலையை காட்டுங்கன்னு சொல்லிட்டு கக்காசி சொல்றான். சரின்னு சொல்றாரு மாஸ்டர் பி. இங்க ஒரு பக்கம் அவனோட ரெக்கையை வச்சு நருட்டோவை கெட்டி இழுக்கான். அதுக்குள்ள கக்காசி ஒரு கல்ல உடச்சிட்டு மாசம் வரான். பார்த்தா குணையில லைட்னிங் பவர் போட்டு வரான். பார்த்தா அவன் பறந்து வருது. பார்த்தா கில்லர் பி தான் வேகமா தூக்கி வீசிருக்காரு. சூப்பர்டா கக்காசின்னு பாக்காரு மைட் காய். சடனா டைமிங் வராதனால குணாய் தூக்கி அவன் தலையில தூக்கி வீசாரு. பார்த்தா குணாய் உடம்புல அப்படி பாஸ் ஆயிட்டு போகுது. நருட்டோ அவனால தொடவே முடியல. நருட்டோ நீ 3 போட்டுக்கிட்டே இரு, நான் அந்த குணாய் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு கக்காசி. பார்த்தா அந்த குணாய் டோபி நருட்டோ மேல தள்ளி விட்டான். பார்த்தா அது குணாய் நருட்டோ வருது. சடனா தலைவன் காமியை தூக்கி போட்டு விட்டான். இங்க நருட்டோலையும் தொடவே முடியல. சடனா நருட்டோ எல்லாரும் தப்பிச்சு போயிட்டாங்க. டே அவன் உண்மையிலே ஸ்ட்ராங்கா இருக்கான், அவனை என்னால தொடவிட முடியலன்னு சொல்றான் நருட்டோ. என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு நருட்டோ முழிச்சுக்கிட்டு இருக்கான். சடனா டோபி திரும்புதான். பார்த்தா அவனோட மாஸ்க் கிராக் ஆகுது. உன்னை ஷாக் ஆகுறாங்க, என்னடா மாஸ்க் எல்லாம் கிராக் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நருட்டோ முழிக்க என்னாச்சு, அவனை தொடவே இல்லையா, அது எப்படி கிராக் ஆச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். கக்காசி நீ அதை பாத்தேன்னு சொல்லிட்டு மைக்கே கேட்காரு. நான் அதை பார்த்தேன்னு சொல்றான் கக்காசி. அவனோட மாஸ்க்ல கிராக் விழுந்துட்டு சொல்றான். ஒருவேளை நருட்டோட அட்டாக்கு தெளிவா விழுந்துட்டோன்னு சொல்லிட்டு மைக்கே சொல்லிட்டு இருக்காரு. நருட்டோ நீ வேற லெவல்னு சொல்றாரு மைக்கே. அப்பாட எனக்குன்னு ஒரு சான்ஸ் கிடைச்சிட்டா நான் இன்னொரு வாட்டி அடிக்க போறேன்னு சொல்றான் நருட்டோ. உனக்கு கக்காசி சொல்றான், எனக்கு தெரிஞ்சு நருட்டோட அட்டாக் அவங்கள படவே இல்லை, இது வேற ஏதோன்னு சொல்றான் கக்காசி. என்னடா கக்காசி ஆச்சு நீ என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கிராக் வந்து நருட்டோ குத்துன பஞ்சினால வரல, இது வேற எதுன்னு சொல்றான். அது மாதிரி ஏதோ ஒன்னு ஷார்ப்பா தான் கிராக் ஆயிருக்கு. நருட்டோ அடிச்சு இந்த மாஸ்கே உடஞ்சிருக்கும், இது வேற ஏதோன்னு சொல்றான். பார்த்தா கக்காசி எதையே கண்டுபிடிச்சிட்டான். அதுக்குள்ள பார்த்தா கேடா ஸ்டேஜ் வந்து தலையை பிடிச்சிக்கிறதுல கில்லர் பி அனல் வேகத்துல வந்து ஒரு போடு போட போறாரு. பார்த்தா அவர் அடிக்கக்குள்ள உச்சியா பிளேம் பார்மேஷன் சொல்லிட்டு டோபி போட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா கில்லர் பியோட கையை எரிய ஆரம்பிச்சிருச்சு.
உடனே மைக்கே சொல்றாரு அவன் பேரியரை போட்டா வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஃபர்ஸ்ட் இந்த மாஸ்க் காய் கதையை முடிச்சாதாண்டா அந்த கேடோ ஸ்டாச்சு தொட முடியும் சொல்றாரு அவரு. அதைத்தானே நான் முதல்ல இருந்தே பிளான் பண்ணிருக்கேன்னு சொல்றான் நருட்டோ. உனக்கு கக்காச்சி எதையே கண்டுபிடிச்சிட்டான், இது இப்படி இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இது வரைக்கும் என்னோட காமி வந்து இப்படி ஸ்டாப் ஆகப்பட்டதே இல்ல, ஆனா ஸ்டாப் பண்ணிட்டான். அது எப்படிதான் பண்ணான்னு தெரியலன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கான் கக்காச்சி. மூஞ்சில விழுந்த கிராக்கு காரணமே என்னோட குணாய் தான், அதனாலதான் கிராக் விழுந்திருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அது என்னோட காமியை தான் யூஸ் பண்ணேன், அவனுக்கு எப்படியா கிராக் விழுந்துன்னு சொல்லிக்கான் கக்காச்சி. அப்பனா அவனோட நிஞ்சுட்சுன்னு சொல்லிட்டு இதே கண்டுபிடிச்சிட்டான். சரி வேற வழியே இல்ல, இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் சரியா வரும்னு சொல்றான் கக்காச்சி. காய்ஸ் எல்லாரும் தயாரா இருங்க, எனக்கு மட்டும் நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, நான் உனக்கு டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காச்சி. பார்த்தா எல்லாருமே எயிர்டெல் கையில போய் ஏறி நின்னுட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காங்க. பார்த்தா 3 பேரையும் தூக்கி ஒன்னா தூக்கி வீசியது. பார்த்தா 3 பேரும் பறந்து போறாங்க தலைவன்கள்லாம். பார்த்தா இருக்கிறதுல ஒரு பெரிய கல் இருக்கு, தலைவன் நுஞ்சக்க வச்சு ஒரு ஓடு போட்டுதான் மைட் கை கல்லு தும்பா போயிருச்சு. டே காய் உன்ட்ட உண்மையில சூப்பர் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை மைட் கை சொல்றாரு, டே உன்னால என்ன சக் பண்ணி இழுக்க முடியாது சொல்லிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா மைட் கை கண்டினியூஸா அவனை அடி போட்டுக்கிட்டே இருக்காரு. பார்த்தா சடனா பிளாக் பண்ணி புடிச்சிட்டான். என்னோட மூவ்மெண்ட் எல்லாம் நான் ரீட் பண்றேன்டா, என்னோட சரிங்கனை வந்து நீ அண்டர் எஸ்டிமேட் பண்றேன்னு சொல்றான். சடனா அவரோட நுஞ்சக்க வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சு மைட் கை சிரிக்காரு. ராசகனை தூக்கிட்டு பக்கத்துல வரான். உன்னை கக்காச்சி அந்த ராசகனை தூக்கி காமி போட்டு விடுதான். சடனா மறையுது அது. பார்த்தா 2 பேரும் பாஸ் ஆகி போயிட்டாங்க. சடனா பார்த்தா டோபி வெடிச்சு செதறுதான். என்னடா நடந்துன்னு சொல்லிட்டு நருட்டோ முழிக்கான். கக்காச்சி சென்சே நீங்க சொன்னதான் கரெக்ட், கடைசி என்னோட அட்டாக் அவங்கள போட்டேன், ஆனா எப்படி போட்டது எனக்கு தெரியலன்னு சொல்றான். அட இப்ப எனக்கு புரியுது, நருட்டோட ராசகன் ஜுட்சு வந்து கேன்சல் பண்ணல, கக்காச்சி வந்து காமி ஜுட்சுவை போட்டு மறைய வச்சிருக்கான், இதான் எனக்கு புரிஞ்சுட்டுன்னு சொல்றான். உன்ன கக்காச்சி சொல்றான் நான் டெஸ்ட் பண்ணது கரெக்டா போச்சுன்னு சொல்றான். ரெண்டுமே டிஃபரெண்டான ஜுட்சு, ஒன்னு வந்து உள்ள இழுக்கும், ஒன்னு வந்து வெளியே தள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சான். இது எல்லாமே ஒரே ஒரு ஜுட்சுன்னு சொல்றான் அவன். இது எல்லாமே ஒரே ஜுட்சுன்னு சொல்லிட்டு மைட் கே கேட்காரு. டேய் கக்காச்சி நீ உண்மையிலே அனாலிசிஸ் பண்றதுல வேற லெவல் தான் சொல்றாரு அவரு. சரி இந்த ஜுட்சு வந்து நீ சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணா எனக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்றாரு மைட் கை. இது மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சுன்னா பேட்டில சண்டை போடுறது கரெக்டா இருக்குன்னு சொல்றாரு அவரு. ஜுட்சு வந்து ரொம்ப ஈஸி, நான் உங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்றான் அவன். அவன் வந்து ஜுட்சு யூஸ் பண்ணி அப்சர்வ் பண்றான், அப்புறம் உடம்புல வந்து ஸ்லிப் பண்றான்ல, இது எல்லாமே ஒரே ஒரு ஜுட்சு தான், இதான் டிரான்ஸ்போர்டேஷன் டெக்னிக்னு சொல்றான் அவன். அதை எப்படி நீ கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு மைட் கை கேட்டுக்கிட்டு இருக்காரு. சரி நான் வருஷப்படி சொல்றேன், எல்லாத்தையும் தெளிவா கேளுங்கன்னு சொல்றாரு அவரு. அவனோட மாஸ்க்ல வந்து ஒரு கிராக் விழுந்திருக்குல, அது எதுனால விழுந்துச்சுன்னா என்னோட குணாயினால தான் விழுந்திருக்குன்னு சொல்றாரு அவரு. அதுக்கப்புறம் ரைட் ஷோல்டர் ஒரு அடிபட்டு இருக்குல்ல, அது வந்து நருட்டோட ராசங்கனால சொல்றாரு அவரு. ரெண்டுமே காமி ஜுட்சுனால போட்டதுன்னு சொல்றான் கக்காச்சி. இது ரெண்டுமே நருட்டோ உடம்புல இருந்து ஓவர்லப் பண்ணி போகல, இதை நான் பண்ணி செஞ்சேன்னு சொல்றான் அவன். ரெண்டுமே காமியும் சொன்னானே மிரண்டுட்டாங்க அவங்க. அவனோட டிரான்ஸ்போர்டேஷன் டெக்னிக்லயும் என்னோட டிரான்ஸ்போர்டேஷன் டெக்னிக்லயும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு, அதனால இதெல்லாம் பண்ண முடியும் சொல்றாரு அவரு. அவனோட ஸ்பேஸ் டைமும் என்னோட ஸ்பேஸ் டைமும் ஒண்ணுதான், அதனாலதான் அந்த காமி ஜுட்சு ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்றாரு கக்காச்சி. மைட் கை கத்துறாரு, அவனோட விசுவல் ஜுட்சு உன் கூட எப்படியா லிங்க் ஆக முடியும் சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு அவரு. அவன எல்லா டிரான்ஸ்போர்டேஷன் டெக்னிக் இவங்க கூட வந்து லிங்க்ல இருக்குமோன்னு சொல்லிட்டு எயிர்டெல் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுதான் இல்ல, அவனுக்கு எனக்கு மட்டும் தான் லிங்க் இருக்குன்னு சொல்றான் கக்காச்சி. உடனே நட்டக்கா உங்களோட குணாய் வந்து அவங்கள பட்டுருச்சு, என்னோட பஞ்சி அவங்கள படலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். உனக்கு கிளப்பி சொல்றாரு, டே நட்டோ அவன் ஒரே டைம்ல 2 ஸ்பேஸ் டைம்ல இருந்தான், அவனை தொடதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சொல்றாரு அவரு. அவன் வந்து அவன் உடம்புல இருந்து மறையெல்லாம் வைக்கல, அவன் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணி போறான்னு சொல்றாரு அவரு. நீங்க ஒரு இடத்த அவனை நோக்கி அடிக்கும் போது அந்த இடத்த மட்டும் அவன் என்ன செஞ்சிருந்தான்னா ஒரு ஸ்பேஸ்ல இருந்து இன்னொரு ஸ்பேஸ்க்கு அவன் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போயிருந்தான்னு சொல்றாரு அவரு. நீ அவன் லெஃப்ட் சைடுல ஒரு பஞ்ச் அடிச்சு அதை வந்து அவன் டிரான்ஸ்போர்ட் பண்ணி இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு ஸ்பேஸ்க்கு கொண்டு போயிட்டான்னு சொல்றாரு கக்காச்சி. இந்த டைம்ல அவன் லிக்விடா இருக்கல, அங்க வந்து அவன் வந்து சாலிடா மாறிடுவான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அவன் அந்த ஸ்பேஸ்க்கு போற டைம்ல என்னோட குணாய் எனக்கு காமி ஜுட்சு போட்டு உள்ள கொண்டு போனோன்னு என்னோட காமி வந்து ஸ்ட்ரெயிட் அவங்கள மோதனால அந்த கிராக்கே விழுந்திருக்குன்னு சொல்றான் கக்காச்சி. என்னோட குணாய் வந்து அந்த டைம் ஸ்பேஸ்க்கு போகல, அவனோட மேல ஒரு மார்க்கே விழுந்துட்டுன்னு சொல்றான் கக்காச்சி. அப்ப என்னோட ரசகன் அப்படிதான் விழுந்தான்னு சொல்லிட்டு நட்ட கேட்க ஆமான்னு சொல்றாரு. நீ உடம்ப பாஸ் பண்ணி போகல, உன்னோட ரசகன் உள்ள போயிருச்சு, ஸ்ட்ரெயிட் அவங்கள பட்டவன வெடிச்சு செதறிட்டான்னு சொல்றாரு அவரு. உங்களோட விசுவல் பவர் எப்படி லிங்க் ஆச்சுன்னு சொல்லிட்டு எயிர்டெல் கேட்டுக்கிட்டு இருக்காரு. மைட் கேட்காரு, இவன் அவனான்னு சொல்லிட்டு கேட்காரு அவரு. இந்த கண்ணை நீ எங்க இருந்து எடுத்து வந்தான்னு சொல்லிட்டு கக்காச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். எங்க இருந்து எடுத்துட்டு வந்தான்னு சொல்லிட்டு டோபி நக்கலா சிரிக்கான். லாஸ்ட் கிரேட் வார்ல எடுத்தேன்னு சொல்றான். கனாபி பிரிட்ஜ் பேட்ல பத்தி உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்காம ரிங்கன் ஹீரோன்னு ஒருத்தர் இருந்தாம்லடா அவன்கிட்ட இருந்தாண்டா எடுத்தேன்னு சொல்றான். என்னோட பேசிய வாயில இருந்து எல்லாத்தையும் வர வைக்கலான்னு பாக்கியா ஒழுங்கு முறையே இருந்துக்கோன்னு சொல்றான் டோபி. நீ பேசுறதெல்லாம் வேஸ்டா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சான் டோபி. டோபியே டென்ஷன் ஆயிட்டான். நீ ரொம்ப லேட்டா கவலைப்படாதடா, இப்போதைக்கு ரியாலிட்டி நோக்கி போன்னு சொல்றான் அவன். எவனுமே இந்த உலகத்தெல்லாம் சரி பண்ண முடியாதுடா, அதனால தான் நான் உங்களை கைட் பண்ணி கொண்டு போறேன், இன்ஃபினிட்டி சுக்குனமியை போட்டு அந்த உலகத்தை சரி பண்ணிடுன்னு சொல்றான் அவன். அந்த உலகத்துல வந்து நீ யார் கல்லறை முன்னாடி எல்லாம் வணங்க மாதிரி நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா அவன் கக்காசி இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கான் டோபி. கக்காசி நீ பரவாயில்லன்னு சொல்லி மைடியை கேட்டுக்கிட்டு இருக்காரு. கக்காசிக்கு உடம்பு ஃபுல்லா இழைக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே நாட்ட சொல்றான், நீ எப்பவும் போல புலம்ப ஆரம்பிச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே கிவ் அப் பண்ண மாட்டேன்டா, என்னோட ட்ரீம் வந்து ஹொக்காகேட, எல்லாரும் என்னை நம்பி இதுல இறங்கி இருக்காங்கடா, நான் அவங்களுக்கு எல்லாம் பண்ணுவேன்னு சொல்றான் அவன். எல்லாரும் உன்னை நம்பினாங்களான்னு சொல்லி நக்கலா சிரிக்கும் டோபி. ஜிரேசன்ஸே ஃபோர்த் ஒன்னே நம்பி என்னடா கொடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லி கேட்காம நாட்டோட பழசை யோசிச்சு பார்க்க அவனை ஜிரேசன்ஸி சொல்றாரு, எல்லாரோட மனசுல வந்து இந்த ஹேட்டட நான் எப்படி எடுக்க போறேன்னு தெரியல, என்னால கண்டுபிடிக்கலன்னா என்ன, என்னோட ஸ்டூடெண்ட நம்பி விட்டுட்டு போறேன் நருட்டோ, நீ எல்லாத்தையும் நீ பண்ணிக்கன்னு சொல்றாரு அவரு. அதுக்கப்புறம் நருட்டோ அவங்க அப்பாவும் பேசுனதெல்லாம் காட்டுறாங்க.
உடனே இப்ப மினோட்டோ சொல்லிருப்பான், நருட்டோ உன்னால மட்டும் தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும், உன்னை நான் நம்பி இங்க விட்டு போறேன்னு சொல்லிருப்பாரு அவரு. இந்த உலகத்துல உள்ள ஹேட்டட் அடக்கிறதுக்கு ஒன்னாலதான் முடியும்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. எல்லாரும் உன்னை நம்பிக்கிட்டு இருக்க விஷயத்துல நீ தோத்திட்டீனா என்னடா நடக்கும் நருட்டோன்னு சொல்லி கேட்காம, ஒன்னு நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு டோபி கேட்கான். எப்ப பார்த்தாலும் நம்பிக்கைன்னு ஒரு வார்த்தையை வச்சு நீ ஜெயிக்கலாம் நினைக்கியாடா, ஆனா ரியாலிட்டியை பத்தி உனக்கு உண்மையிலே புரியலன்னு சொல்றான். பார்த்தா அவன் பேசுறதெல்லாம் பார்த்து நைன்டெல் டென்ஷன் ஆயிட்டு உள்ள நைன்டெல் வந்து ஃபோர்த் வகை சொன்னதை யோசிச்சு பாக்கு. டே நருட்டோ உன்னோட உடம்புல வந்து பாதி நைன்டெல் சக்கரவாதம் சீல் பண்ணிட்டு போயிருக்கேன், நீ கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணுவோம் நான் நம்புறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அவரு. ஏன்னா நீ என்னோட பையன் சொல்றாரு அவரு. பார்த்தா நருட்டோ எதுவுமே பேசாம நிக்கிறத பார்த்துட்டு நைன்டெலே மிரண்டு நின்னுக்கிட்டு இருக்கு. நருட்டோ என்னைய மாத்தி விடுறான்னு சொல்லுது நருட்டோட்ட. நான் வந்து டோபிட்ட பேசணும்னு சொல்லுது. சரின்னு சொல்றான் நருட்டோ. டே டோபி நீ என்ன பேசினாலும் இந்த மாதிரி ஆள்டெல்லாம் ஒன்னும் ஒர்க் ஆகாதடா, அது நம்ம நருட்டோ உசுமாக்கிட்டேன்னு சொல்லுது நைன்டெலே வெளியே வந்து. டே ஃபோர்த் வகை என்னைய நம்பி இவனை என்கிட்ட விட்டுட்டு போயிருக்காருடா, இப்ப இவன் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுதாரு அவரு. பார்த்தா நைன்டெல் சக்கரம் முடுக்கு மாசா போறாரு அவரு. நான் என்னோட முழு முயற்சியை கொண்டு உன்னை தோக்கடிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நருட்டோ இந்த வாட்டி நம்ம தோக்க மாட்டோம், நம்ம யாரும் காட்டுவோம் சொல்லிக்கிட்டு இருக்கு நைன்டெல். பார்த்தா தலைவன் அனலகத்துல போறான். அதோட எபிசோட் முடியும். அதுக்கடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. மறந்துடாதீங்க. See you, bye.